ரொம்ப ஐரணியான மேடையா பார்க்குறேன். வெற்றிமாறனையும், அமீரை தவிர இங்க எல்லாருமே குடிகாரர்கள். ஜான் விஜய் இப்பதான் என்ட்ரி குடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னா இன்ட்ரோல, "அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கண்ணா போலாம்?" அப்படின்னு கேட்டான். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும், குடித்துக் கொண்டிருப்பவனும், குடிக்கப் போவனும் நானே. இப்ப நான் நிறைய இதை பத்தி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பத்தி படம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனா நான் அப்படி பார்க்கல. நான் தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டரா நான் பார்த்துருக்கேன். ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் வில் நாட் டாக் லவுட்லி. மேலே ஒன்று இருக்கும், அந்த கீழே சப்டெக்ஸ்ல ஒரு கதை சொல்லணும். இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன். குடி மனிதம் தோன்றதுல இருந்து குடி இருக்கு. இப்ப ஃபென்னி அப்படின்னா அங்க விளைந்த கோவால வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையில இருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம். தமிழ்நாட்டுல ஆதியில இருந்துச்சு. அதாவது வந்து எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியும். ஆக்சுவலா அவங்க சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும். எனக்கு ஆக்சுவலா நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மது உழப்பு வந்தா பிறகு நான் நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருக்கேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டுல வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப குடி அப்படின்ற போது சமூகம் எப்படி பார்க்கறதுன்னா வந்து ஒரு காரி துப்புனை எச்சல் போலதான் ஒரு குடியை பார்க்கறது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபலும் இப்ப நீங்க வந்து இப்ப இங்க இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம இதுல தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பால 2 பேர் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸா அவங்க கிரியேட் பண்ண மது இருக்கு. அந்த மதுவை எப்ப குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்ப அந்த வழிபாட்டுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து, மதுவையும் படைத்து, மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ள வேட்டையாட போறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து அது சொசைட்டலா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடியிலே இருந்தது. முகலாய நம்ம ஹிஸ்டரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அப்ஸ்டேனா அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் வந்து இன்டெல்ஜ் பண்ணாங்க. உலகம் ஃபுல்லா பிரிட்டிஷர்ஸ். நீங்க வைன் செல்லாரை வந்து பாத்தீங்கன்னா, பிரிட்டன்ல போய் பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லர்ல வைக்கிறான். சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாவே அந்த வைனை ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாந்து முழுதும் விஸ்கி இருக்கு. ஸ்காட்லாந்து முழுதும் நான் போகும்போதும் தேடி 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 டெலவேர் எல்லா இடத்துலயும் போகும்போதும் அங்க வந்து ஒரு விதமா மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்கள்ல. ஆனா நான் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இப்படிதான் ஆரம்பிக்கணும்னு இப்ப நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனா ஒரு நாள் கூட அந்த மது என்னைய கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னை பொறுத்தல அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா, சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்டர் வாங்குற காசு இருக்கும். மோஸ்ட்லி ஓல்டு மங்கு 2 டாக்டாய்ஸ் கொசுவத்தியோட உள்ள போவேன். என்ன பேச ஆரம்பிச்சபோது சினிமா பேச ஆரம்பிச்சோம்.
சிவாஜியை பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதிராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃபிளிக்ட் யாருன்னு கேட்டா அந்த கொசுத்துல தான். எங்க பக்கத்துல 2 கொசுவத்தி எரியும். ஒரே ஒரு குவார்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்க இருந்தோ ஒரு குவார்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பிச்சேன். நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து செட்டிநாடு பாலிடெக்னிக்ல வந்து நான் வந்து அந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. என்ன பாடல அப்படியே அவ போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் போன பொண்ணை போல ஆத்தா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இங்க இருக்கணும். அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி இன் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடி கதை சொல்லுங்க, போர் அடிக்குது. ஆனா கதை சொல்லுங்க, அங்க யாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. குடி நோயாதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடிகளில் நோயாகும் மனிதர்கள் நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸா இருக்காங்க. பாத்துருக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மடியில உட்கார்ந்து இருக்கும் போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிருக்கான், நான் உட்கார்ந்து இருக்கேன். பிரான்சிஸ் இங்க வந்து உட்கார்ந்து அவன் பேசுறான், நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மக்கனே இப்படி பண்றடா அப்படின்னு. எவ்வளவு பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியன் மிகப்பெரிய எழுத்தாளன், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிறோம். எப்படி படிச்சுக்கிறோம்னா விழுந்து விழுந்து படிச்சுக்கிருக்காரு சங்கர். கன்னி என்ற ஒவ்வொருவரையும் வந்து சங்கர் சொல்லியிருக்க. இப்ப அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டுல ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன். சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சு போயிட்டான்.